ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்காரிதம் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ஒரு சம்மு கொடுத்துருந்தா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 4 ஜாப் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதோட 4 மெம்பர்ஸ், அதாவது ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4, ஏபிசிடின்றது வந்து மெம்பர். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏன்ற மெம்பருக்கு இந்த 4 ஜாப்பில் எது மினிமம் காஸ்ட், பின்ற மெம்பருக்கு எந்த ஜாப்பில் வந்து மினிமம் காஸ்ட் இருக்குது, அதே மாதிரி சிக்கும் டிக்கும் இப்படி ஒவ்வொரு மெம்பருக்கும் மினிமம் காஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் லெவலில் இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து லோயர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் லோயர் பவுண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த 4 மெம்பர்ஸுக்கும் ஜாப் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஏல வந்து மினிமம் காஸ்ட் வந்து எவ்வளோ 2, பியில் மினிமம் காஸ்ட் 3, சியில் மினிமம் காஸ்ட் வந்து என்னது 1, டியில் மினிமம் காஸ்ட் 4. இங்கே கால்குலேஷனில் நோட் 0 ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து நோட் 0. அப்போ 2 + 3 + 1 + 4 = 10. அதாவது இந்த 4 மெம்பர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட் எடுக்கணும். ஏல இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட், பியில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட், சியில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட், டியில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட். இதுதான் ஸ்டார்டிங் நோடுடைய லோயர் பவுண்ட் வேல்யூ. இப்போ நோட் 0க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன்ற மெம்பருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஜாப்பில் இருக்க காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இப்படி ஒவ்வொன்றுக்கும். அப்போ A21, A22, A23, A24. அப்போ இது 4க்குமே லோயர் பவுண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ A21னா A21 ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, ஃபஸ்ட்டு ஜாப்புடைய காஸ்ட் வந்து என்னது 9. அப்போ A21ல் வந்து என்னது 9 ப்ளஸ் அடுத்து பிசிடி இது 3 இருக்கா, இது 3ல் இருக்க லோயர் வேல்யூ வந்து எடுக்கணும். இப்போ ஏல 1 வந்து என்னது 9. இப்போ பியில் இந்த 6, 4, 3, 7 இது 4லையுமே எது மினிமம் காஸ்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ இது 4லையுமே மினிமம் காஸ்ட் எவ்வளோ 3. அடுத்து சியில் 1, டியில் வந்து என்னது 4. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வரதான் A21உடைய லோயர் பவுண்ட் வேல்யூ. அடுத்து A22 கூடைய காஸ்ட் வந்து என்னது 2. அப்போ பியில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட் வந்து 3, சியில் இருக்கிறது வந்து 1, டியில் வந்து 4. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து லோயர் பவுண்ட் வந்து 10. இப்போ A23னா என்னது 7. ஏல வந்து என்னது 7 எடுத்திருக்கோம். இப்போ பியில் இருக்க மினிமம் காஸ்ட் வந்து என்னது 3. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து 3யை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஏன் இங்கே நம்ம 3யை சூஸ் பண்ண மாட்டோம்னா, இப்போ நம்ம ஏல எடுத்திருக்க வேல்யூ வந்து ஜாப் 3யில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஜாப் 3யில் இருக்கக்கூடிய வேல்யூ மினிமம் காஸ்ட்டை எடுக்காமல் அதுக்கு அடுத்து இருக்க மினிமம் காஸ்ட்டை தான் மற்ற மெம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஏல வந்து 7 எடுத்திருக்கோம். இப்போ பியில் மினிமம் காஸ்ட் என்ன 3. அப்போ அது வந்து 7க்கு நேராக வருது. ஸோ அப்போ நம்ம 3யை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு அடுத்த மினிமம் காஸ்ட் எது 4. அடுத்ததில் சியில் வந்து 1 வந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து 7க்கு நேராக இருக்குது. ஸோ அந்த ஜாப் லிஸ்ட்டை நம்ம வந்து விட்டுட்டு மீதி இருக்க ஜாப்பில் எது மினிமம் காஸ்ட்டோ அதை எடுப்போம். அப்போ இங்கே 1 விட்டுட்டு 5. அதுக்கப்புறம் என்னது டிக்கு வந்து என்னது 4 தான். அது வந்து ஜாப் 4ல் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து என்னது 20. அப்போ 20னா இங்கே நம்ம போய் மார்க் பண்ணிடணும். A23யில் வந்து லோயர் பவுண்டுடைய வேல்யூ வந்து என்னது 20. அடுத்து A24னா ஜாப் 4 உடைய வேல்யூ வந்து என்னது 8. அடுத்து பியில் மினிமம் காஸ்ட் என்ன 3, சியில் 1, டியில் வந்து என்னது 4 எடுத்தோன்னா 4 இங்கே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜாப் 4க்கு கீழே அது இருக்குது, அதாவது அந்த லைனில் வருது. ஸோ அந்த ஜாப் லிஸ்ட்டை நம்ம விட்டுட்டு மீதி இருக்க 3 ஜாப்பில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவில் எடுப்போம். அப்போ 8 + 3 + 1 + 6 = என்னது 18. இப்போ இது 4க்குமே நம்ம லோயர் பவுண்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4லையுமே எது மினிமம் கண்டுபிடிக்கணும். இதனால எது லோயர் பவுண்ட் வேல்யூ 10. அப்போ A22. அப்போ ஏல வந்து 2வது பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏல வந்து மினிமம் காஸ்ட். அப்போ A22 தான் என்னது மினிமம் காஸ்ட். அப்போ அதில் இருந்து தான் மற்ற எல்லாத்துக்குமே வரணும். இப்போ A22னா ஜாப் 2க்கு வந்து நம்ம வந்து மினிமம் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்ததில் வந்து B22 அதை விட்டுட்டு நம்ம மீதி இருக்க 3க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம செகண்ட் ஜாப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ அதை மறுபடியும் நம்ம வந்து ஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ B21, B23, B24 எதில் இருந்துன்னா A22ல் இருந்து இது 3க்குமே கண்டுபிடிக்கணும். இப்போ B21 கண்டுபிடிச்சோன்னா B21உடைய வேல்யூ வந்து என்னது 6. அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 ரோவில் இருந்து நம்ம மினிமம் காஸ்ட் எடுப்போமா. இப்போ B21க்கு வந்து 6.
இப்போ நோடு 5 கால்குலேஷன் என்ன எழுதியிருக்கேன், B2 ஒன்றுக்கு வந்து 6 ப்ளஸ் இப்போ ஏல வந்து நம்ம மினிமம் காஸ்ட் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் 2. இதில் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஏக்கு வந்து 2 தான் என்னது மினிமம் காஸ்ட்டுன்னு. அப்போ A2 வந்து என்ன எலமெண்ட் இருக்குது 2 இருக்குது. அப்போ 6 + 2 ப்ளஸ் சியில் மினிமம் காஸ்ட் என்ன 1, டியில் மினிமம் காஸ்ட் என்ன 4. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு லோயர் பவுண்டுடைய வேல்யூ வந்து என்னது 13. அதுக்கப்புறம் B2 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம ஜாப் 2க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஏலையே நம்ம வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே B2க்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ B23 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ B23க்கு வந்து வேல்யூ வந்து என்னது 3. அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 ரோவில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட் எடுப்போமா. அப்போ ஏல வந்து என்ன எடுப்போம் 2, செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து என்னது 2. அடுத்து சியில் வந்து 1 சூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே 3க்கு நேராக 1 இருக்குது. ஸோ அப்போ அடுத்த மினிமம் காஸ்ட் பார்க்கணும். அடுத்த மினிமம் காஸ்ட் என்ன 5. அடுத்ததில் டியில் வந்து 4. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 14. இப்போ B23க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ B24க்கு எப்படி கண்டுபிடிப்போம், B24உடைய வேல்யூ என்ன 7 ப்ளஸ் அதுக்கப்புறம் அடுத்த 3 ரோவில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட் வேல்யூ. அப்போ ஏல வந்து என்ன இருக்குது 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சியில் வந்து என்னது 1, டிக்கு வந்து என்னது 4 வந்து இங்கே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா 7க்கு நேராக இருக்க அந்த வேல்யூ. அப்போ அந்த வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணாமல் அடுத்த மினிமம் காஸ்ட் என்னென்னு பார்ப்போம் 6. இப்போ நான் ஏன் 4 சூஸ் பண்ண மாட்டோன்னு புரியுதா. இப்போ அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து சூஸ் பண்ணோன்னா அதுக்கு நேராக இருக்க வேல்யூவை வந்து எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம ஏக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் வேல்யூன்னு. ஸோ அதனால A22க்கு வந்து நம்ம வந்து B22 வந்து கண்டுபிடிக்கலை, A22லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் ஜாப்புக்கு. ஸோ அதனால B22க்கு வந்து கண்டுபிடிக்கலை. B21க்கும் B23 B24 இது 3க்குமே இப்போ லோயர் பவுண்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எது மினிமம் லோயஸ்ட் பவுண்ட் வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். இதில் எது மினிமம் லோயர் பவுண்ட் வேல்யூ 13. அப்போ 13லேருந்து கண்டுபிடிப்போம். எதுக்கு B21ல். அப்போ ஏல வந்து செகண்ட் பொசிஷன், பியில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூ தான் என்னது மினிமம் காஸ்ட்டு. அப்போ அது ரெண்டுக்குமே ஏல வந்து 2 தான் போடணும், பியில் வந்து 6. இப்போ C23க்கும் C24க்கும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாப்புக்கும் செகண்ட் ஜாப்புக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ C23உடைய வேல்யூ என்ன 1 ப்ளஸ் ஏ ரோலேருந்து ஒரு மினிமம் காஸ்ட் எடுப்போமா, என்னது 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பியில் வந்து என்னது 6, டியில் வந்து என்னது 4, லோயஸ்ட் வேல்யூ வந்து என்னது 4. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு இது வந்து எத்தனாவது நோட் 8வது நோட். அப்போ 1 + 2 + 6 + 4 = என்னது 13. அதுக்கப்புறம் C24னா C24உடைய வேல்யூ வந்து என்னது 8 ப்ளஸ் ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 6. டிக்கு வந்து என்னது மினிமம் காஸ்ட் வந்து 4 வந்து சூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்கு நேராகவே இருக்கிறதுனால அதை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஜாப் லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம், மீதி இருக்க ஜாப்பில் தான் மினிமம் காஸ்ட் எடுப்போம். அப்படி பார்த்தா இங்கனுக்குள்ளே என்ன வரும் 6 வரும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 22. இப்போ இது 13, இது 22. இதில் எது மினிமம் காஸ்ட் 13. அப்போ 13 தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ எத்தனாவதுல C23ல். அப்போ ஏல வந்து செகண்ட் பொசிஷன் தான் மினிமம் காஸ்ட்டு, பியில் வந்து ஃபஸ்ட்டு, சியில் வந்து தேர்டு. அப்போ 1, 2, 3 இது 3மே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டியில் வந்து எந்த பொசிஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், D24க்கு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம D24க்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், D24உடைய வேல்யூ என்ன 4. மீதி இருக்க 3 ரோவில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட் எடுப்போம். அந்த மினிமம் காஸ்ட் 3மே முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 2, ஏல வந்து 2, பியில் வந்து 6, சியில் வந்து 1. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது 13. அப்போ ஏல வந்து செகண்ட் பொசிஷன், பியில் வந்து ஃபஸ்ட்டு, சியில் வந்து தேர்டு, டியில் வந்து 4th. அப்போ இந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் மினிமம் காஸ்ட். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதிடணும். ABCD அதான் மெம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4. இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்ன, ஏல 9278, பியில் வந்து 6437, சியில் வந்து 5818, டியில் வந்து 7694. இப்போ இதில் நம்ம என்னென்ன வேல்யூ எது மினிமம் காஸ்ட்டுன்னு தானே நம்மளுடைய கண்டுபிடிக்கணும் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில். இப்போ இந்த ஜாப் லிஸ்ட்டில் ஏக்கு என்ன மினிமம் காஸ்ட், பிக்கு என்ன மினிமம் காஸ்ட், சிக்கு எவ்வளோ, டிக்கு எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனல் ஆன்சரில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஏல வந்து எந்த பொசிஷன் மினிமம் காஸ்ட்டு, 2வது பொசிஷனில் இருக்க எலமெண்ட் 2. அதுக்கப்புறம் பியில் இருக்கக்கூடிய மினிமம் காஸ்ட்டு வந்து என்னது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அப்போ என்னது 6 காஸ்ட்டு.
அதுக்கப்புறம் சியில் வந்து தேர்ட் பொசிஷனில். அப்போ தேர்ட் பொசிஷன் என்ன இருக்குது? 1. அப்போ 1 தான் மினிமம் காஸ்ட் சிக்கு. அதே மாதிரி டிக்கு மினிமம் காஸ்ட் என்னது? 4th பிளேஸில் இருக்குது. 4th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது? 4 தான். அப்போ 4 தான் என்னது? மினிமம் காஸ்ட். அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ கீழே வந்து மினிமம் காஸ்ட்டுன்னு போட்டு ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 1, டிக்கு வந்து 4. இப்போ ஃபைனல் ஆன்சர்னு போட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து மினிமம் காஸ்ட்டுன்னு எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ.